நுண்புழை முறையில் நீரின் பரப்பளவு விசை T காணும் சோதனையில் நுண்புழை விட்டம் D = 1.25 × 10⁻² மீட்டர். நீரின் நுண்புழை ஏற்றம் H = 1.45 × 10⁻² மீட்டர். C = 9.8 மீட்டர் வினாடி ஸ்கொயர். T = RHG/2 × 10⁻³ நியூட்டன் மீட்டர்/−1. இது எப்படி பரப்பளவு விசை புலை எதன் அருகில் அமைன்னு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அந்த உயரம் மற்றும் அந்த விட்டம் கொடுத்தீங்களா, அதை கம்பேர் பண்ணோம்னா அந்த ஃபார்முலா கொடுத்துருக்க ஃபார்முலா என்னது, T = RGH/2 × 10⁻³ இந்த ஆர் வந்து ஆரம், அப்போ விட்டம்னா அந்த ஆறுங்கிறது வந்து D/2. இப்போ அதை பெருகிட்டோம்னா R = D × GH/4 × 10⁻³ வரும். இப்போ மாறியை தவிர்த்து சார்புலை மட்டும் வைக்கிற சூத்திரம் வந்து பார்த்தோம்னா அந்த T வந்து ΔT/Tன்னு வந்துடும் சார்புலை. அதே மாதிரி டிக்கு வந்து ΔT/T வந்துடும், ஹச்சுக்கு வந்து ΔH/H வந்துடும். இந்த G வந்து மாறிலி 10⁻³ 4 நம்பர்ஸ், G1 9.8ங்கிறதால நம்ம DH தான் இங்கே மாறிகள், அதாவது வேரியபிள்ஸ். G இந்த 4 10⁻³ வந்து மாறிலிகள். ஓகேவா? அப்போ வந்து என்னது DH இது 3 தான் உங்களுக்கு சார்புலை கிடைக்கிற சூத்திரத்தில் பயன்படுத்தப்படும். அப்போ நம்ம இந்த ΔT/T =D/D + ΔH/G. இதில் வந்து D மற்றும் H மதிப்புகள் வந்து 2 தசமங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒன்று வந்து 1.25 × 10⁻² மீட்டர் D, H வந்து 1.45 × 10⁻² மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ΔT வந்து என்னது உங்களுக்கு 0.01 × 10⁻² மீட்டர் அப்படிங்கிறது அதில் மிகச்சிறிய அளவு, அதாவது அளவீட்டு பிழை. அதே மாதிரி ஹெச்லேயும் வந்து 0.01 × 10⁻² மீட்டர், 2 டெசிமல் பிளேசஸ் வந்து பார்த்தீங்களா. அதனால் இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு இதை சார்புலை வரும்போது ΔT/T × 100, அதே மாதிரி ΔT/T × 100 + ΔH/T H/100 வரும். அப்போ இந்த இதுக்கு ΔDங்கிறது 0.01 × 10⁻², Dங்கிறது வந்து 1.25 × 10⁻². இப்போ ΔH வந்து 0.01 × 10⁻², H வந்து 1.4 × 10⁻². அப்போ இது வந்து சிமுலேட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இது இந்த 10⁻² கொடுக்கணும், 10⁻² கொடுக்கணும். 1.25 125/100 தான், அப்போ 100 மேலே வந்துடும், 1/125 வரும். அதேமாதிரி இங்கே 1.45 145/100 இருக்கும்போது 100 மேலே போகும்போது 100 0.01 வந்துடும். 1/25 + 1/45 வந்துடும். உங்களுக்கு இந்த 100 இங்கே மிஸ் ஆகிருக்கு, 100 போட்டுருங்க, 100 இங்கே. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை சிமுலேட் பண்ணோன்னா உங்களுக்கு 0.008 வரும். சிமுலேட் பண்ணோன்னா 0.069 வரும் × 100. அப்போ இங்கே வந்து என்னது உங்களுக்கு 100னா × 100னா இங்கே வந்து 0.8 + 0.69 வரும். 100 மல்டிப்ளை பண்ணும்போது 0.8 0.69 எவ்வளோ உங்களுக்கு 1.49 வந்து 1.49% = 1.5% என்பது இங்கே தெரியுது. ஸோ வந்து ஃபைனல் ஆன்சர் 1.5%. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப், ஷேர்.